பண்ணினா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நம்ம ஜீவசரத்துல இருக்கோம். ஜீவசரத்துல 70 ஸ்லோகம் ஆயிருக்கு. 71வது ஸ்லோகம் இன்னைக்கு சேவிக்கலாம். निरूपे बिम्बितत्वं क्वनु भवति कथं रूपशून्यस्य तत्स्यात् निर्लेपे संसृतिः का कथमिति विशदो निष्क्रियश्चैव मुह्येत् नित्यं वा किं न मुह्येत् उपधिभिरितरैर्वेत्तु भेदं कथं वा को वा मोक्षोऽथ पुंसः प्रथममपि न खल्वस्य दुःखादिगन्धः. இந்த ஸ்லோகம் சாங்கிய பக்ஷ நிராகரணம். ஸோ 70வது ஸ்லோகம் சாங்கிய பக்ஷம் என்ன அப்படின்னு சொன்னோம். சாங்கியால் எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னோம் மோட்சத்தை பத்தி. இது அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ சாங்கியால் பார்த்தோம்னா அவ ஈஸ்வரனை ஒத்துக்கிறது கிடையாது. ஸோ நிரீஸ்வர சாங்கியால்னா சொல்லுவா. ஸோ அவ வேதத்தை ஒத்துக்கிறா, வேதத்துக்கு பிராமணியத்தை ஒத்துக்கிறா, ஆனா ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டா. ஈவன் இந்த மீமாம்சகாலும் அந்த மாதிரிதான். இப்ப இந்த சாங்கியால் ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டான்னா அவள் எப்படி ஆஸ்திக கோஷ்டியில சொல்றோம் அப்படின்னா ஈஸ்வரனை ஒத்துக்கல அப்படிங்கிறது ஒரு அந்த டெஃபினேஷனை வச்சு சொல்லல. சோ யமன் சொல்ற வாக்கியம் அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி புனர் வசமா பத்தியதே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த லோகம் தவிர மற்ற லோகங்கள் இருக்கு அப்படின்னு யார் ஒத்துக்கிறாளோ அவெல்லாம் ஆஸ்திகால். அந்த மாதிரி இந்த லோகம் தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றவா நாஸ்திகால். ஸோ அந்த டெஃபினேஷனை வச்சு சாஸ்திரத்தை ஒத்துண்டா ஆஸ்திகால் நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. இப்ப ஈஸ்வரனை ஒத்துக்க இது ஒண்ணு ஆஸ்திகால், ஈஸ்வரனை ஒத்துக்கிறவா நாஸ்திகால்னு ஜென்ரலா சொல்றோம். நம்ம சாஸ்திரத்தை ஒத்துக்கிறவா வேதத்தை ஒத்துக்கிறவா ஆஸ்திகால், ஒத்துக்காதவா நாஸ்திகால்னு. ஆனா யமன் நச்சிகேதஸ்க்கு சொல்ற இது இந்த லோகத்தை தவிர்த்து வேற எதுவும் மற்ற லோகங்கள்லாம் இல்ல அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவன் நாஸ்திகன் அப்படின்னு. நீரூபே பிம்பிதத்வம் க்வனு பவதி கதம் ரூபசூன்யஸ்ய தத்ஸ்யாத். ஸோ புருஷன் அப்படிங்கிறவன் சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னோம். ஸோ சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கவன் தான் புருஷன் அவளோட பட்சத்துல. ஸோ இந்த புருஷனானவனோட புருஷன் பிரதிபிம்பிதமா இருக்கான். எதுல? இந்த விருத்தின்னு சொன்னோம் இல்லையா, அது புத்தி தத்துவம் மகத் இல்ல அந்தகரணம், அதோட ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த விருத்திங்கிறது. அதுல அவன் பிரதிபிம்பிதமா இருக்கான். சோ இவா எதை அந்தகரணம் அப்படின்னு சொல்றாளோ அதுதான் நம்ம தர்மபூத ஞானம்னு சொல்றத அவ அந்தகரணம்னு சொல்றா. சோ இவா நம்மள மாதிரி நம்ம எப்படி தர்மபூத ஞானம் நித்தியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவா அந்தகரணம் நித்தியம் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை. சோ இந்த அந்தகரணம் இந்திரியங்கள் துவாரா வெளியில போறது. வெளியில போய் ஒரு இப்ப கண்ணு அப்படின்னா அது விஷயத்து மேல பரவி அந்த ஆப்ஜெக்ட கிரகிக்கிறது. சோ இப்ப ஒரு காத்துல ஒரு தூசி வருது அப்படின்னா அது ஒரு கடத்தை ஃபுல்லா, ஒரு கட்டம் இருக்கு அப்படின்னா கடத்தை ஃபுல்லா கவர் பண்ணிடுறது இல்லையா. கட்டாக்கார பரிணதிகி அப்படின்னு சொல்லுவா. நம்ம எப்படி சொல்லுவோம்னா
இப்ப இந்த இவா சொல்ற அந்தகரணமாய் நம்ம வந்து தர்மபூத ஞானம் வந்து இந்திரிய துவாரா, இப்ப சக்ஷுர் இந்திரியம்னா சக்ஷுர் இந்திரிய துவாரா வெளியில போய் அந்த வஸ்து மேல பரவி அந்த வஸ்து நமக்கு தெரியறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்ப இவா சொல்றது எப்படின்னா, இந்த விருத்திங்கிறது வெளியில போறது, இந்த விருத்தி வெளியில போற அந்த விருத்தியில வந்து இந்த சைத்தன்யம்ங்கிறது தான் அந்த புருஷன். இந்த சைத்தன்யம் வந்து பிரதிபிம்பித்தமா இருக்கு, எப்படி கண்ணாடியில முகம் தெரியறதோ அந்த மாதிரி. சோ இந்த விருத்தியோட ஒரு பரவறது தான் வந்து ஞானம். சோ இந்த ஞானம்ங்கிறது வந்து அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா அந்தகரணத்தோட ஒரு பரிணாமம் அப்படின்னு ஆயிடும். அதான் இந்த ஞானம்ங்கிறது ஆத்மால இல்ல, புருஷன்ல இல்ல, அந்தகரணத்துல இருக்கு அப்படின்னு ஆயிடும். அந்தகரணத்துக்கு தான் ஞானம் இருக்கு அப்படின்னு, அந்தகரணத்துக்கு தான் ஞானம் வருது அப்படின்னு. அதான் இந்த சேத்தனனு அந்தகரணம்ங்கிறது வந்து அச்சேதனம், அந்தகரணம்ங்கிறது சேத்தனம் கிடையாது. இந்த சேத்தனமான அந்தகரணத்துக்கு ஞானம் வருது. இப்ப இந்த புருஷன் வந்து அகம் ஜானாமி, நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றானே அப்படின்னா, இந்த அவளோட பட்சத்துல இந்த அகம் அப்படிங்கிறது வந்து சைத்தன்யம் கிடையாது, அகம்ங்கிறது வந்து அகங்காரம். சோ அது வந்து இந்த அந்தகரணத்தோட பரிணாமம் அப்படின்னு அவ சொல்லுவா. சோ இப்போ ஒருத்தன் வந்து சேதனோகம் ஜானாமி அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, அதாவது சேதனனான நான் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா இது வந்து தப்பு. ஏன்னா இந்த அவளோட பட்சத்துல வந்து சைத்தன்யம் அப்படிங்கிறதுதான் ஆத்மா இல்லையா. சோ அந்த ஆத்மா வந்து எப்பவுமே வந்து ஒரு டிட்டாச்சா தான் இருக்கும், எதுலயும் ஒட்டி இருக்காது, தனியாதான் இருக்கும். அதுக்கு வந்து எதோடையும் வந்து ஒரு சம்பந்தம் கிடையாது. இந்த புஷ்கர பலாசவத் நிர்லேபகன்னு சொன்னேன் இல்லையா, தாமரை இலை தண்ணீர் மாதிரி எப்பவுமே ஒட்டாம தான் வந்து இருக்கும். சோ அவ எப்படி சொல்றான்னா, அதாவது சைத்தன்யம்னு ஒண்ணு, இந்த சைத்தன்யத்தை உடையவன் வந்து சேத்தனன் அப்படின்னு அவ சொல்லல. இந்த ஞானம்ங்கிறது வந்து இந்த சேத்தனன் கிட்ட இருக்கு. இந்த ஞானம்ங்கிறது வந்து சேத்தனன் கிட்ட இல்ல, அது வந்து அந்தகரணத்துல இருக்கு. அதான் அச்சேதனமான அந்தகரணத்துலதான் இந்த ஞானம் இருக்குன்னு அவ சொல்றா. ஆனா எப்படின்னு ஒருத்தன் நினைச்சுக்கிறான் அப்படின்னா, இந்த பிரகிருத்தில இருக்கிற அந்த ஞானத்தை, அந்த அந்தகரணம்னா அது பிரகிருத்தியோட பரிணாமம் தானே, பிரகிருத்தில இருக்கிற அந்த ஞானத்தை வந்து சைத்தன்யனான தன்கிட்ட இருக்கிறதா அவன் நினைச்சுக்கிறான். சோ அதனால வந்து சேதனோகம் ஜானாமி அப்படிங்கிற இது வருது. சோ இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பேர் என்னன்னா உபலப்தி அப்படின்னு பேரு. இது வந்து மோகத்தினால வருது. சோ இப்ப இந்த அந்தகரணம் இல்ல விருத்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இந்த இதுல வந்து இந்த சைத்தன்யத்தோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. எப்படி வந்து ஒரு கண்ணாடியில முகம் தெரியற மாதிரி இந்த அந்தகரணத்துல வந்து இந்த சைத்தன்யத்தோட ஒரு பிரதிபிம்பம் இருக்கு. அதனால வந்து அந்த அந்த பிரதிபிம்பத்தினால ஒருத்தன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, எல்லா ஞானங்களும் அந்தகரணத்துலதான் இருக்கு. ஆனா அந்த ஞானங்கள்லாம் சைத்தன்யனான தன்கிட்ட இருக்கிறதா அவன் நினைச்சுக்கிறான். இப்ப எப்படி வந்து ஒரு கண்ணாடியில அழுக்கு இருக்கு அப்படின்னா, கண்ணாடியில தான் அழுக்கு இருக்கு. ஆனா நம்ம வந்து அந்த கண்ணாடிய பாக்குறப்போ நம்ம மூஞ்சிலையும் அந்த அழுக்கு இருக்கா மாதிரி தெரியும் இல்லையா. கண்ணாடியில ஏதோ ஒரு டாட் இருக்கு அப்படின்னா நம்ம பாக்குறப்போ நம்ம முகத்துல அந்த டாட் இருக்கா மாதிரி தெரியும். அதே மாதிரி கான்செப்ட். சோ இந்த பிரகிருதி அந்த அந்தகரணத்துலதான் வந்து ஞானம் இருக்கு. ஆனா இவன் வந்து அந்த அது வந்து நம்ம சைத்தன்யத்துல ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. சோ பிரதிபிம்பித்தமா இருக்கு. சோ அதனால வந்து அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இதுல இருக்கிற ஞானம் வந்து தங்கிட்ட இருக்கிறதா நினைச்சுக்கிறான். எப்படி கண்ணாடியில இருக்கிற அழுக்கு வந்து நம்ம முகத்துல இருக்கா மாதிரி நினைச்சுப்போமோ அந்த மாதிரி.
சோ இதுக்கு பேரு உபலப்தி அப்படின்னு பேரு. சோ இங்க என்னன்னா நீரூபேனா அதாவது இந்த அந்தःகரணத்துல வந்து ரூபம் இருக்கா அப்படின்னு கேக்குறோம். ரூபம்னா கலர் சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அந்தःகரணத்துல வந்து கலர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. சோ ரூபம் இல்ல அப்படின்னா ஒரு வஸ்துக்கு வந்து எப்படி வந்து அந்த ரிஃப்ளெக்டிவ்னஸ் அந்த குவாலிட்டி வரும், அத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற அந்த பிம்பத்தை திருப்பி இது பண்ற குவாலிட்டி எப்படி வரும்? இப்ப வந்து நம்ம முகத்தை வந்து கண்ணாடியில பாக்குறோம் அப்படின்னா நம்ம முகத்துல ஒரு கலர் இருக்கு. இப்ப நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கேன், இந்த இது எல்லாமே கண்ணாடியில தெரியறதுன்னா எல்லா இதுலயுமே ஒரு கலர் இருக்கு. அதனாலதான் அந்த கண்ணாடி வந்து அதை காமிக்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலயும் வாயு இருக்கு, வாயுக்கு வந்து கலர் கிடையாது, ரூபம் கிடையாது. வாயு கண்ணாடியில தெரியறதா? தெரியல. சோ எந்த வஸ்துவுக்கு கலர் இருக்கோ அதுதான் வந்து தெரியும். சோ இப்ப கேள்வி என்னன்னா அந்தःகரணம் அப்படிங்கிறது வந்து ரூபமே கிடையாது. சோ அப்படி இருக்கப்போ அது வந்து இந்த சைத்தன்யத்துல வந்து எப்படி வந்து பிரதிபிம்பித்தமா ஆகிறது அப்படின்னு. நிர்லோபே சம்ஸ்ருதிஹி கா கதமிதி விஷதோ நிஷ்க்ரியைவ முஹ்யேத். निर्लेपे संस्कृतिः का कथमिति विशदो निष्क्रियश्चैव मुह्येत. அதாவது நிர்லேபமா இருக்கிறது, எதுலயும் ஒட்டாம இருக்கான் இல்லையா? இந்த புருஷன்கிறவன் வந்து எப்பவுமே எதுலயும் தாமரை இலை தண்ணீர் மாதிரி ஒட்டாம இருக்கான். சோ அப்படி ஒட்டாம இருக்கான் அப்படின்னு சொல்றப்போ அவனுக்கு எப்படி சம்சாரம் வந்தது அப்படின்னு கேள்வி. சோ அவளோட பட்சத்துல வந்து இந்த சைத்தன்யம்ங்கிறது வந்து ஸ்வயம் பிரகாசம். அதே மாதிரி அந்த சைத்தன்யம் அந்த புருஷனுக்கு வந்து அவனுக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது, எந்த ஒரு வேலையும் கிடையாது. இந்த புண்ணிய பாபம் பின்னால மோகம் வருது. சோ அவனுக்கு வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்போ, எந்த காரியமும் கிடையாதுங்கிறப்போ இந்த மோகத்துக்கு பிரசக்தி எப்படி வருது அப்படின்னு கேள்வி. நித்யம் வா கிம்ன முஹ்யே உபதிபிர் இதரைர் வஸ்து பேதம் கதம் வா. அதாவது என்ன கேட்டோம்னா இந்த ஆத்மாங்கிறது வந்து அவளோட இதுல சைத்தன்ய ஸ்வரூபம்னு சொன்னோம். சோ இந்த ஆத்மாதான் புருஷன். சோ இந்த புருஷன் வந்து நிர்லேபமானவன், எதுலயுமே ஒட்டாதவன். அப்படி ஒட்டாதவன் அப்படிங்கிறப்போ அவனுக்கு எந்த காரியமும் கிடையாது. சோ அப்ப எங்கேருந்து மோகம் வருது அப்படின்னு கேட்டோம். அவ வந்து எந்த காரணமுமே இல்லாம மோகம் வருது அப்படின்னு சொன்னா அப்படின்னா ஒன்னும் காரணம் கிடையாது இல்லையா? ஏன்னா புருஷனுக்கு வந்து அவன் சைத்தன்ய அவன் வந்து சைத்தன்ய ஸ்வரூபம் இல்லையா? அவனுக்கு வந்து எதுலயுமே ஒரு பற்று கிடையாது, ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. அவன் எப்பவுமே டிட்டாச்சா இருக்கவன் தான். எல்லா குணங்களும் எல்லா தர்மங்களும் எங்க இருக்கு? ஆத்மாட்ட கிடையாது, பிரகிருத்திட்ட தான் இருக்கு அவளோட பட்சத்துல. சோ அப்படி இருக்கப்போ எந்த ஒரு காரணமுமே இல்லை இல்லையா? சோ மோகம் வர்றதுக்கு எந்த ஒரு காரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? அது வந்து நித்தியமா போயிடும். அதனால வந்து அப்படிங்கிற பட்சத்துல மோட்சம்னு ஒன்னே வந்து கிடையாது இல்லையா? அவன் எப்பவுமே ஒட்டாம தானே இருக்கான். இல்ல அப்படி சொல்ல முடியாது. அவன் சரீரம் இருக்கு இல்லையா, சரீராதிகள்னாலதான் அந்த மோகம் வருது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த சரீரம் இருக்கிறப்பவே எப்படி வந்து பேத ஞானம் வரும்? பிரகிருதி வேற நான் வேற அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நான் பிரகிருத்தியோட சேர்ந்து தானே இருக்கேன். சோ சரீரத்தோட சேர்ந்து இருக்கப்ப எப்படி வந்து அந்த பேத ஞானம் வரும்? சோ ஏன்னா இப்ப சரீரத்தை வச்சுட்டு இருக்கப்போ அவனுக்கு வந்து விவேக ஞானம் தானே வரணும். அதாவது இப்ப இந்த சரீரம் இருக்கு, இது வந்து பிரகிருதி, நான் வந்து சைத்தன்யம், நான் வந்து இந்த பிரகிருத்திய காட்டிலும் வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் மோகம் இல்லையா?
சோ அப்படின்னு தெரிஞ்சுட்டா இந்த மோகம் போகும். சோ இது மாதிரி தெரிஞ்சுக்காத இருக்கிறது தான் மோகம் இல்லையா? அப்படி இருக்கப்போ எந்த சரீரத்தினால அவனுக்கு மோகம் வந்ததோ அந்த சரீரம் இருக்கப்பவே இல்ல அந்த சரீரத்தை கொண்டே அவனுக்கு எப்படி பேதத்தை அவன் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேக்குறோம். கதம் வா பேதம் வேத்தோ, அந்த அந்த சரீரம் இருக்கிறப்பவே அவன் எப்படி அந்த பேதத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. கோவா மோக்ஷோ அத பும்சஹ பிரதமமபி ந கல்வஸ்ய துக்காதி கந்தஹ. சோ என்னன்னா இப்ப இந்த ஆத்மா இந்த சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கவன் ஏற்கனவே நிர்லேபமா தான் இருக்கான், எதுலயுமே ஒட்டாம டிட்டாச்சா தான் இருக்கான். அப்படி இருக்கிறப்போ மோக்ஷம்ங்கிறது என்ன தேவை? மோக்ஷம்ங்கிறது என்ன? இப்போ மோக்ஷம் தேவை அப்படின்னு என்ன இருக்கு? ஏன்னா அவனுக்கு இப்பவே துக்கம் கிடையாது. சோ அதனால நம்ம கேக்குறோம் அவால இப்படிப்பட்ட ஒரு சாங்கிய புருஷனுக்கு மோட்சத்துக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீரூபே பிம்பிதத்வம் க்வனு பவதி கதம் ரூபசூன்யஸ்ய தத்ஸ்யாத் நிர்லேபே சம்ஸ்ருதிஹி கா கதமபி விஷதோ நிஷ்க்ரியைவ முஹ்யே நித்யம் வா கிண்ண முஹ்யே உபதிபீரிதரைர்வேத்து பேதம் கதம் வா கோ வா மோக்ஷோத பும்சஹ பிரதமமபி ந கல்வஸ்ய துக்காதி கந்தஹ. அதான் இவனுக்கு இந்த துக்க வாசனையே கிடையாது, எப்பயுமே கிடையாது. அவன் தான் எதுலயுமே ஒட்டாம இருக்கானே, அவனுக்கு எந்த துக்க வாசனையும் கிடையாது. அப்படி இருக்கப்ப அவனுக்கு மோட்சத்துக்கு என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு. எழுபத்தி ஸ்லோகம். இதுவும் சாங்கிய பட்சம் தான். வியாபின் ஏகாபி சாங்கியைஹி பிரகிருதிரபிஹிதா சர்வசாதாரணீசா व्याप्ता जीवाश्च सर्वे प्रकृति परिणतिर् भोग येषामभीष्टः सर्वे सर्वस्य भोगाः स्युरिह तत इमे सन्निधानादि साम्यात् बुद्धिचाद्यं च सर्वं प्रकृतिगतमतो न व्यवस्था ततोपि. व्यापिं एकाभि सांख्यैः प्रकृतिरभिहिता सर्वसाधारणी सा. सो இந்த சாங்கிய பட்சத்துல இந்த பிரகிருதி அப்படிங்கிறது, பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வியாபகம், எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு. இந்த பிரகிருதிங்கிறது வியாபகம்னு சொல்வா. வியாபகம்னா ஆல் பர்வேடிங், ஆல் பர்வேசிவ் அப்படி சொல்லலாம். சோ இப்ப நம்ம சித்தாந்தத்துல பிரகிருதிங்கிறது அந்த மாதிரி கிடையாது, சாங்கியால் சொல்ற மாதிரி கிடையாது. நம்ம பிரகிருதி வியாபகம் அப்படின்னு சொன்னா பரமபதத்துக்கு கீழே பிரகிருதி வியாபகம், எல்லா இடத்துலயும் பிரகிருதி இருக்கு அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சோ இந்த பிரகிருதிங்கிறது ஒரு பொதுவான வஸ்து. இது வியாபகம் அப்படிங்கிறது அவளோட இதுல பிரகிருதின்றது வியாபகம் அப்படிங்கிறதுனால இது ஒரு பொதுவான இது. சோ வியாப்தா ஜீவாश्च सर्वे प्रकृति परिणतिर् भोग येषाम् अभीष्टः. இங்க வியாப்தா அப்படின்னா வியாபகம்னு அர்த்தம், அதாவது வியாப்தியை கொண்டது அப்படின்னு அர்த்தம். இப்ப எப்படி இந்த பிரகிருதி வியாபகம்னா விபுன்னு அர்த்தம். சோ விபுவோ அது மாதிரி ஜீவனும் விபுதான். இந்த போகம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த போகம்னா சுக துக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த போகம்ங்கிறது என்னன்னா பிரகிருதியோட ஒரு பரிணாமம் தான். இப்ப பிரகிருதி அப்படியே இருக்கு,
புருஷனுக்கும் வந்து இந்த பிரகிருதியோட சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னப்போ வந்து இந்த இந்த மோகம் எப்படி வரும், இந்த போகங்கள்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம். புருஷோஸ்தி போக்திரு பாவாத் அப்படின்னு சொல்லுவா. சோ இந்த பிரகிருதிக்கு அதாவது இந்த புருஷன் கிட்ட எந்த மாறுதலும் கிடையாது இல்லையா, அந்த புருஷன் அப்படியே தான் இருக்கான். சோ இந்த பிரகிருதி வந்து பல மாறுதல்களை அடையிறது. சோ இப்ப இந்த எல்லா தர்மங்களும் இந்த பிரகிருதி கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த அச்சேதனமான பிரகிருதி கிட்ட எப்படி வந்து போகம் வரும் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு வந்து கேள்வி. சோ இந்த சமாதானம் என்னன்னா புருஷன் தான் அந்த போகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிரகிருதி வந்து பலவிதமான காரியங்களை பண்றது. அந்த பிரகிருதி அச்சேதனம் இல்லையா, பிரகிருதிக்கு பலவிதமான காரியங்களை பண்றது, மாறுதல்களை அடையிறது. சோ இதுக்கான ஒரு பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும் இல்லையா, அதுதான் இந்த புருஷன். அதான் பிரகிருதியோட தர்மம் தான். இந்த போகம்ங்கிறது வந்து பிரகிருதியோட தர்மம் தான், புருஷனோட தர்மம் கிடையாது. ஆனா அத வந்து அனுபவிக்கிறது வந்து புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இது நினைச்சுக்கிறது தான், அவன் ஆக்சுவலா எதுலயும் ஒட்டாதவன் தான். சர்வே சர்வஸ்ய போகாஹ ஸ்யுரிஹ தத இமே சன்னிதானாதி சாம்யாத். அதாவது இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து அந்தகரணத்துலதான் இருக்கு அவளோட பட்சத்துல. அது வந்து சைத்தன்யத்துல இருக்கா மாதிரி நினைச்சுக்கிறோம், அதான் ஆத்மால இருக்கா மாதிரி. அதே மாதிரி இந்த பிரகிருதியோட போகம் தான், அது வந்து ஆத்மால ஆரோபம் இருக்கு அதுக்கு. ஏன்னா பிரகிருதி வந்து அச்சேதனம், அதால வந்து போகத்தை அனுபவிக்க முடியாது. சோ அதனால வந்து சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்க ஒரு புருஷன் தேவை அந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்கு. சோ இந்த சன்னிதானாதி சாமியாத், அதாவது சன்னிதானம் இருக்கு. சன்னிதானம்னா ஒரு சாமீபியம் இருக்கு, ஒரு க்ளோஸா இருக்கு. சோ கேள்வி இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா, இந்த பிரகிருதி வந்து எல்லாருக்கும் பொது, எல்லா ஜீவாத்மாக்கும் இந்த பிரகிருதி பொது இல்லையா. சோ இந்த பிரகிருதி வந்து வியாபகமா இருக்குன்னு சொல்லிட்டீங்கோ, அதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஜீவனும் விபு, ஜீவனும் எல்லா இடத்துலயும் இருக்கான். அப்படி இருக்கிறப்போ எல்லாருக்குமே இந்த மோகம் வரணும். அதாவது எல்லா மோகங்களும் எல்லாருக்கும் வரணும் இல்லையா. இப்போ பிரகிருதியில தான் தர்மங்கள் இருக்கு, பிரகிருதி வந்து காமன், இந்த ஜீவனும் எல்லா இடத்துலயும் விபுவா. அப்போ எல்லா மோகங்களும் எல்லாருக்கும் வரணும். புத்தி சாத்தியம் ஜீவன் ஜீவன் விபுன்னா ஒரு ஜீவன் தானே இருக்கும். அவளோட இதுல எல்லா ஜீவன்களும் விபுதான் அப்படின்னு தான் சொல்றா. ஆனா ஒரு ஜீவன் தான் இருக்கணும். அதாவது ஏக ஜீவவாதத்தை சொல்றாளா என்ன, எல்லா ஜீவன்களும் தான் சொல்றா. நான் இது வேணா செக் பண்ணி சொல்றேன், ஒரு ஜீவனா பல ஜீவன்கள். ஆனா எல்லா ஜீவன்களும் விபுனா நீங்க கேக்குறதும் சரியாதான் இருக்கு. தார்கிகால் மாதிரி சொல்றாளா? தார்கிகாலும் ஜீவன விபூன் தானே சொல்லுவா. இப்ப அந்தந்த சரீரம் அங்கங்க போறப்போ அந்தந்த ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அட்டாச் ஆயிக்கிற மாதிரி தானே. அது வந்து அந்தந்த சரீரத்துல ஒரே ஜீவன் போறதுன்னு சொன்னீங்க. ஆமா இல்லையா? ஆமா. இவா எப்படி சொல்றா?
நான் பாத்துட்டு சொல்றேன் அந்த ஒரு ஜீவனா இல்ல விபுன்னு சொல்றா. சோ அப்படி இருக்கப்போ ஒரே ஒரு ஜீவன் தானா இல்ல பல ஜீவன்களா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? நான் சொல்றேன் பாத்துட்டு. பல ஜீவன்கள் தான் சொல்றான்னு நினைக்கிறேன் நானு. ஆனா நான் பாத்துட்டு சொல்றேன். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இந்த பிரகிருதி வந்து பொதுவா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த எல்லா ஜீவன்களுக்கும் இந்த பிரகிருதி பொது அப்படிங்கிறப்போ இந்த மோகம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. புத்தி சாத்தியம் சர்ச்ச சர்வம் பிரகிருதி கதமதோ ந வியவஸ்தா ததோபி. சோ இங்க புத்திங்கிறது ஞானத்தை சொல்லியிருக்க, அந்த கரணம் இல்ல. சோ இப்போ இப்ப யாருக்கு வந்து ஞானம் இருக்கோ, ஞானம் இருக்க ஒருத்தனுக்கு வந்து இப்ப ஏதோ ஒரு ஆசை வருது அப்படின்னா அந்த ஆசைக்கு அவன் வந்து ஏதோ ஒரு பிரயத்னம் பண்ணுவான். அந்த பிரயத்னம் பண்ணா அவனுக்கு போகம் கிடைக்கிறது இல்லையா? சோ இப்படிதான் நம்ம வந்து வியவஸ்தைய வந்து லோகத்துல பாக்குறோம். இப்ப நான் ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னா அந்த வஸ்து வேணும் இல்ல வேண்டான்னு நான் ஆசைப்படுறேன். சோ அது அடையணும்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு பிரயத்னம் பண்றேன், அப்புறம் அது எனக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு வியவஸ்தைய தான் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு வியவஸ்தை வந்து புருஷனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப அவளோட பட்சத்துல வந்து எல்லா குணங்களும் இந்த மாதிரி குணங்கள்னா இப்ப நான் சொல்றது வந்து இந்த ஞானம், இச்சா, பிரயத்னம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுவும் வந்து யார்கிட்ட இருக்கு? அந்த ஆத்மா கிட்ட கிடையாது. எல்லா குணங்களும் பிரகிருதி கிட்டதான் இருக்கு. சோ பிரகிருதி கிட்டதான் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு வியவஸ்தையை எப்படி சொல்றது? பிரகிருதி கிட்ட ஞானம் இருக்கு, பிரகிருதி கிட்டதான் இச்சை இருக்கு, பிரகிருதி கிட்டதான் பிரயத்னம் இருக்கு. இது இந்த பிரகிருதிங்கிறது வந்து எல்லா ஜீவன்கள் தான் சொல்றான்னு நினைக்கிறேன் அவ. ஒரு ஜீவன் இல்ல. சோ எல்லா புருஷனுக்கும் காமன். அப்படி இருக்கப்போ இந்த வியவஸ்தையே சொல்லாம சொல்லவே முடியாது இல்லையா? நம்ம இப்ப லோகத்துல பாக்குறோம்ல, நான் எனக்கு ஒண்ணு ஆசை வருது அப்படின்னா அதுக்கு நான் பிரயத்னம் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஒரு காரியம் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வியவஸ்தைய நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நான் எனக்கு இச்சை இருக்கு, அதாவது என்கிட்டதான் இருக்கு. அந்த அதாவது தர்மபூத ஞானத்தோட ஒரு விசேஷம் தான் இதெல்லாம் நம்மளோட சித்தாந்தத்துல. இச்சா, பிரயத்னம், இது எல்லாமே. சோ நான் ஒண்ணு ஆசைப்படுறேன், அதுக்கு நான் ஒரு எஃபர்ட் போடுறேன், அது எனக்கு கிடைக்கிறது. சரி, இப்ப அவளோட சித்தாந்தத்துல பிரகிருதி கிட்டதான் இந்த தர்மங்கள்லாம் இருக்கு. சோ பிரகிருதி தான் ஆசைப்படுறது, பிரகிருதி தான் ஒரு முயற்சியை பண்றது. அப்படிங்கிறப்போ அதோட பலன் அந்த போகம் வந்து அது அச்சேதனமா இருக்கிறதுனால அதால அனுபவிக்க முடியாது. சோ இந்த சைத்தன்ய ஞானவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிறப்போ அது காமன். அப்படிங்கிறப்போ எல்லா சைத்தன்யங்களுக்கும் அதே மாதிரி ஒரு இதுதானே வரணும். ஆனா நம்ம பாக்குறோம்ல வேற வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். சோ இந்த மாதிரி ஒரு வியவஸ்தைய அவளோட சித்தாந்தத்துல எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அப்படின்னு. வியாபிங் ஏகாபி இங்கே இருக்கு பாருங்க. அதாவது வியாபிங் ஏகாபி சாங்கியைஹி பிரகிருதிர் அபிஹிதா சர்வசாதாரணீஸ்யா வியாப்தா ஜீவஷ்ச சர்வே. ஜீவஷ்ச சர்வேன்னு இருக்கு. சோ எல்லா ஜீவாத்மாக்களும் தான் அர்த்தம், ஒரு ஜீவன் இல்ல, எல்லா ஜீவாத்மாக்களும் ஜீவாஷ்ட சர்வே இருக்கு. பட் வந்து அது போல விபுவா இருந்தால் ஒண்ணுதானே இருக்கும். அதுவே எல்லா சரீரத்துக்கும் இதுவாகும் இல்லையா? விபுன்னா அது இல்லாத இடமே இருக்காதே அப்படின்றதுக்காக கேட்டேன்.
ஆனா எல்லா அதாவது ஜீவன் அப்படின்னா அந்த மாதிரி விபுவா வச்சுக்க வேண்டாம், எல்லா இடத்துலயும் ஜீவாத்மாக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படி எடுத்துக்கலாம். சோ ஏன்னா எல்லா சர்வே ஜீவாகான்னு இருக்குல்ல, சோ ஒரு ஜீவன்னா ஏன் சர்வே ஜீவாகான்னு சொல்லியிருக்க போறது ப்ளூரல்ல. சோ ப்ளூரல்ல சொல்லியிருக்கு, சர்வேன்னு சொல்லியிருக்கு. சோ பல ஜீவன்கள் தான், எல்லா இடத்துலயும் ஜீவன்கள் இருக்கு அப்படிங்கறதுல விபுன்னு எடுத்துக்கலாம். பிரகிருதியும் எல்லா இடத்துலயும் இருக்கு, அதே மாதிரி ஜீவன்களும் எல்லா இடத்துலயும் இருக்கு, அப்படி எடுத்துடலாம். प्रकृति परिणतिर् भोग येष्टाम् अभीष्टः सर्वे सर्वस्य भोगाः सर्वे सर्वस्य भोगाः स्युः इह तत इमे सन्निधानादि சாமியாத். இங்கேயும் சொல்லியிருக்கு இல்லையா, சர்வே சர்வசிய போகா, எல்லாருக்கும் எல்லா போகங்களும் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சன்னிதானம் இருக்கு இந்த பிரகிருதியோட அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லா ஜீவன்களும் தான். புத்தி சாத்தியம் ச சர்வம் பிரகிருதி கதமதோ ந வியவஸ்தா ததோபி. சோ அதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு வியவஸ்தையே சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த ஜீவனுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு போகம் வர்றதுன்னு இல்லாம காமனா எல்லாருக்கும் பிரகிருதியோட போகங்கள்லாம் வரா மாதிரிதான் ஆயிடும். எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் அந்தந்த ஸ்லோகத்துல இதுலயே இருக்கும், நம்ம மேபி டீடைல்டா பாக்கணுமா. இதானே நீங்க கேட்டது நல்லா கேக்குதான். அடுத்தது 73வது ஸ்லோகம். முக்திஹி பிராணாக்ஷ தேகாதிபிருபதிபிரத்யந்த விஸ்லேஷ ரூபா जीवद् भावोऽपि तैः सङ्गम इति विहतेर् जीवतः सा कथं स्यात् आपस्तम्भादयश्च श्रुतिगतिभिरिमां युक्तिभिश्च व्यदासुः जीवन् मुक्तादिशब्दः क्वचिदुपचरितस्तत्समावस्थयैव. இது அத்வைத பட்சம். சோ நம்ம இப்ப மோட்சத்தை எப்படி சொல்றா அப்படின்னு பார்த்துன்னு வந்திருந்தோம். தார்க்கிகால் எப்படி சொல்றா, ஒரு பாஷான கல்பமான மோட்சம் சொன்னா. இப்போ சாங்கியால் எப்படி சொல்றா அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அத்வைதிகள் பட்சத்துல எப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. அத்வைதிகள் ஜீவன் முக்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்றா. சோ அத்ர பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு. தமேவம் வித்வான் அமிர்தமிக பவதி அப்படின்னு இருக்கு. அதாவது இங்கேயே ஒருத்தனுக்கு மோட்சம் வர்றது, இங்கேயே ஒருத்தன் பிரம்மத்தை அனுபவிக்கிறான், அதுதான் ஜீவன் முக்தி அப்படிங்கிறது. சோ இப்ப இந்த ஜீவன் முக்தால் அப்படிங்கிறவாள் மத்தவாளுக்கு அந்த அந்த ஒரு விஷயம் அவளோட அறிவுக்கு எட்டாதது, அத பியாண்ட் தேர் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி. சோ இது பாஷ்யத்திலயும் சமன்வயாதிகரணம் அந்த மாதிரி இதுல எல்லாம் இத கண்டிச்சிருக்கு. சோ இப்ப இங்க அசரீரத்வம் மோக்ஷஹ அப்படின்னு இருக்கு. ஜீவதோ முக்திஹி, அதாவது
ச ஷரீரஸ்ய சதஹ அஷரீரத்வம். அதாவது சரீரம் இருக்கப்பவே அசரீரமா ஆகிறது, சரீரம் இல்லாத மாதிரி ஆகிறது. அதுதான் வந்து ஜீவன் முக்தி அப்படின்னு. சரீரம் இருக்கும் ஆனா சரீரம் இல்லாத மாதிரி ஆகிறது, அதுதான் வந்து ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லிட்டோம். சோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, திருடன் அப்படின்னு சொல்லிட்டு, திருடன் அப்படின்னாலே அவன் வந்து கெட்ட காரியம் பண்றவன் இல்லையா, நல்ல திருடன் அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ இதுக்கு வந்து நம்ம தேசிகன்லாம் சொல்லியிருக்கோம் சமாதானம் என்னன்னா, இந்த உபாசனம் அப்படிங்கிற எல்லாம் பண்றப்போ வந்து இந்த பிரம்மானந்தம் வந்து ஒரு உயர்ந்ததான ஒரு பிரம்மானந்தம், அதிகமான ஒரு பிரம்மானந்தம் இருக்கு. அதனால வந்து அத்திர பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னா, இங்கேயே வந்து அவன் பிரம்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா, அந்த உபாசனம் பண்றவனோட அந்த பிரம்மானந்தம் வந்து மத்ததோட ஒரு உயர்ந்ததான ஒரு ஆனந்தம். அதனால அப்படி சொல்லியிருக்க. தேசிகனோட வாக்கியம் வந்து பஜன சுகம் ஏகஸ்ய விபுலம் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. சம்சாரஷ்ச ஏஷ பகவன் அபவர்க அப்படின்னு. சம்ஸ்ருஜ்யதே யதிச்ச தாச ஜனா த்வதீய த்வயி அஸ்தி பக்திரனகா கரிசைலநாத அப்படின்னு. அதாவது பஜன சுகம் இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். பஜன சுகம் ஏகஸ்ய விபுலம். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, ரெஃபரன்சஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து இங்க ஒருத்தன் பக்தி பண்றான், கைங்கரியம் பண்றான் அப்படின்னா, அவன் எப்பவுமே வந்து ஒரு பகவன் விஷயத்துல ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு இந்த சம்சாரமே வந்து மோட்சம் மாதிரி தான் அப்படின்னு இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஆனந்தமா வந்து பகவத் கைங்கரியத்துல இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வந்து இந்த சம்சாரத்துல இருந்தாலும் அது வந்து மோட்சம் மாதிரி தான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த இதுக்கு அர்த்தமே தவிர அவன் முக்தி அடைஞ்சிட்டான் அப்படின்றது கிடையாது. சோ நம்ம சித்தாந்தத்திலயும் இந்த ஜீவன் முக்தி இருக்கு அப்படின்னா, அது வந்து சாஸ்திரத்துக்கு விருதம் இல்லாத ஜீவன் முக்தி. அவன் வந்து இங்கேயே ஆனந்தமா வந்து இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுக்காக. ஆனா அந்த முக்தியில வர சர்வஜத்துவம் வந்து இப்ப வந்துடாது. இப்ப வந்து நம்ம ஆனந்தமா இப்ப வந்து சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுவே வந்து முக்தி மாதிரி தானே இப்போ பண்ணிட்டு இருக்கிறது. ஆனா திருப்பி இதை முடிச்ச அப்புறம் அடுத்த காரியம், அடுத்த தலைவலி எல்லாம் இருக்கதானே இருக்கு. சோ இத அந்த சர்வஜத்துவம்ங்கிறது வந்து இப்போ வந்துடாது. இப்ப அத்வைதிகள் பரிபூர்ண பிரம்மானுபவம் வராது. ஆமா, நம்ம இப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த இப்ப நம்ம சாஸ்திரம் படிக்கிறோம் இல்ல கைங்கரியம் பண்றோம், இதுன்னா அந்த நேரத்துக்கு அது வந்து உயர்ந்ததான ஒரு இதுதான், சம்சாரத்திலேயே மோட்சத்தை அனுபவிக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு இதுதான். சதா பஷ்யந்தி வராது. ஆமா, அது வராது. இப்ப அத்வைதிகள் வந்து என்ன சொல்வா, இந்த தத்துவ ஞானம் வருது. இந்த தத்துவ ஞானம் வந்ததுன்னா, தத்துவ ஞானம்னா அந்த அபரோக்ஷாகார விருத்தின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ அப்ப வந்து இந்த பிரம்மத்துக்கு வந்து ஒரு பிரத்யக்ஷமான ஒரு ஞானம் வராது. அப்படி வந்துட்டு அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த சம்சாரம் கிடையாது அப்படின்னு. நாயம் சர்பகா ரஜ்ஜுஹு ஏஷா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒருத்தனுக்கு வந்து இது கயறு அப்படின்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னா, அது பாம்பு அப்படிங்கிற ஒரு பிரமம் வந்து போயிடும் இல்லையா. அதே மாதிரி அவனுக்கு வந்து இந்த பிரம்மம் தவிர்த்து வேற எதுவும் இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு அப்படின்னா, பாம்புங்கிறது இந்த சம்சாரம் மாதிரி, அந்த சம்சாரம்ங்கிறது வந்து போயிடும். அதுதான் மோட்சம் அப்படின்னு அவ சொல்றா. அதாவது இது எப்போ நடக்கிறது அப்படின்னா, இந்த சரீரம் இருக்கப்பவே நடக்கிறது. இந்த சரீரம் போன அப்புறம் இல்ல, இந்த சரீரம் இருக்கப்பவே இந்த இது வருது. சோ அதனால்தான் அது வந்து அவ வந்து ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றா. இப்ப அவாலும் வந்து சரி அப்படி வச்சுக்கிற பட்சத்திலுமே அவாலும் வந்து எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கா
இல்லையா? மத்தவா மாதிரி எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கா. தத்த பட்ட நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. அதாவது இப்ப வந்து ஒரு துணி இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் பேர்ன் ஆயிடுது அப்படின்னா அந்த துணி இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனா அதை எடுத்து நம்ம உடுத்திக்க முடியாது இல்லையா? அதாவது அதுக்கு வந்து அந்த வஸ்துக்கு வந்து காரியகாரி அப்படின்னு சொல்லுவா, அந்த ஒரு தன்மை வந்து போயிடும். அதே மாதிரி இந்த ஜீவன் முக்தனுக்கும் என்ன ஆகுறது அப்படின்னா இந்த உலகம் வந்து போயிடுறது. ஏன்னா அவளோட பட்சத்துல எல்லாமே போயிடணும் இல்லையா, பிரம்மன் தான் இருக்கணும். சோ இந்த ஜீவன் முக்தனுக்கு வந்து இந்த உலகம் வந்து போயிடுறது, ஆனா அது இருக்க மாதிரி இருக்கு. எப்படி இப்போ இந்த துணி வந்து எப்படி கொஞ்சம் பேர்ன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த துணி இருக்கதான் இருக்கு, ஆனா அதை எடுத்து நம்ம உடுத்திக்க முடியாது, அது காரியத்துக்கு உபயோகப்படாது இல்லையா? அதே மாதிரி இப்ப அவளுக்கும் வந்து இந்த உலகம் ஆக்சுவலா போயிடுறது, ஆனா அது இருக்க மாதிரி இருக்கு, அது ஆனா அது வந்து காரியா ஆகாது. இப்ப இந்த சம்சார மோத்தனை தொட்டாதான் அவன் வந்து பயப்படணும். சோ அந்த ஜீவன் முக்தாளுக்கு வந்து அந்த சம்சாரம் வந்து அவளை டச் பண்ணாது. அதாவது சரீரம் இருக்க மாதிரி இருக்கு, ஆனா வந்து ஆக்சுவலா கிடையாது. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதாவது அவனை வந்து ஜீவன் முக்தனா ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சரீரம் வந்து அப்பவும் இருந்தது. அப்போ வந்து இந்த சரீரம் வந்து அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது. ஆனா அவன் ஜீவன் முக்தனா ஆன அப்புறம் அப்பவும் சரீரம் இருக்கு, ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. இப்ப எப்படின்னா இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு வெயிட் தூக்கிக்க பிடிக்காது, ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய வந்து தூக்கிக்கெல்லாம் பிடிக்காது, தூக்கின்னு போறதுக்கெல்லாம். சோ அவன் வந்து அதை தூக்கின்னு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றது அப்படின்னா அவனை அதை பிடிக்காம அந்த காரியத்தை பண்ணிட்டு இருப்பான் இல்லையா? ஐயோ இதை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து இது நம்ம குழந்தை அப்படின்னா நம்ம அதை தூக்கின்னு போனோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு பாரமா ஃபீல் பண்ண மாட்டோம் இல்லையா, சந்தோஷமா அதை பண்ணுவோம். அந்த மாதிரி அப்பவும் அந்த குழந்தையோட வெயிட் அதாவது அப்பவும் அந்த குழந்தையோட வெயிட் எல்லாம் இருக்கதான் இருக்கு, அது காணாம போயிடல, ஆனா அது நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அத மாதிரி அது அந்த மாதிரி இந்த ஜீவன் முக்தால் வந்து அதே மாதிரிதான் முன்னாடி என்ன காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாலோ அது அதுக்கப்புறமாவும் பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவளுக்கு சம்சாரம்ங்கிறது வந்து ஒட்டாது. எப்படின்னா இந்த தண்ட சக்கர நியாயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு குச்சியை வச்சு அந்த சக்கரத்தை சுழட்டி விட்டா அந்த குச்சியை எடுத்த அப்புறமும் வந்து அந்த சக்கரம் சுத்தின்டே இருக்கும். அதே மாதிரிதான் வந்து அவளுக்கும். இப்ப இந்த அத்வைதிகள் வந்து இந்த ஜீவன் முக்திக்கு எடுத்துக்கிற ஸ்ருதி வாக்கியம் என்னன்னா தமேவம் வித்வான் அமிர்தமிக பவதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அவனுக்கு வந்து மோட்சம் அனுபவிக்கிறான் அப்படின்ற ஒரு இது. ஸ்லோகத்துக்கு போலாம். முக்திஹி பிராணாக்ஷ தேகாதிபிர் உபதிபிர் அத்யந்த விஸ்லேஷ ரூபா. ஸ்ருதி வாக்கியம் இருக்கு எப்படின்னா அஷரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதஹ அப்படின்னு சொல்லிட்டு. அதான் முக்தியில வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சரீரத்தை விடுறது அப்படின்னு இந்த இது சொல்றது. நம்ம சித்தாந்தத்திலயும் அந்த மாதிரி ஒரு வியூ தான் வச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த சரீரம் போனாதானே முக்தி கிடைக்கும்னு வச்சுட்டு இருக்கோம். இப்போ முக்திங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப பிராணன் இருக்கு இல்லையா, பஞ்ச பிராணன்கள் சொல்றா இல்லையா, இந்த பிராண பான வியான உதான சமான அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராணன் இருக்கு. அதே மாதிரி இந்திரியங்கள் இருக்கு, 11 இந்திரியங்கள் சொன்னோம் இல்லையா, இந்திரியங்கள் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, பிராணன் இந்திரியன் தேகம் இருக்கு, இந்த சரீரம் இருக்கு. அப்புறம் கர்மா இருக்கு, இந்த கர்மா இதுவா சம்ஸ்காரம் வாசனா இதெல்லாம் இருக்கு. சோ இது எல்லாமே அத்தியந்தமா போகணும்.
அதாவது திருப்பியே வரக்கூடாது, அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி போறதுதான் வந்து முக்தி அப்படின்னு சொல்லுவோம். சோ மோக்ஷம்ங்கிறது என்ன? அத்தியந்திக துக்க நாசகா மோக்ஷா அப்படின்னு. சோ ஒரு ட்ரேஸே இல்லாம அழியறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் இந்த கர்மாக்கள்லாம் அந்த துக்கம் வந்து அழிஞ்சிடணும். ஜீவத் பாவோபி தை சங்கம இதி. இது எல்லாமே உபாதி. அதாவது இந்த தேகம் மத்த இதெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ இதெல்லாம் உபாதி. இந்த உபாதியெல்லாம் வந்து ஒரேடியா போயிடணும். ஜீவத் பாவோபி தை சங்கம இதி விஹதே ஜீவதஸ்ஸா கதம் ஸ்யாத். சோ இப்போ ஜீவனம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பிராணன், இந்திரியம், தேகம், கர்மா, வாசனா இதெல்லாம் இருக்கிறது தான் ஜீவனம். சோ இப்ப இந்த ஆத்மா வந்து இது எல்லாத்தோடையும் கூட இருக்கு அப்படின்னாதான் அது வந்து ஜீவனம்னு பேரு. முக்திங்கிறது வந்து இது எல்லாத்தையும் விடுறது. ஜீவன் முக்திஹி அப்படின்னு சொன்னாலே அந்த அந்த ஃப்ரேஸே வந்து விருத்தமா இருக்கு. ஏன்னா ஜீவன் முக்திஹில ரெண்டு இருக்கு இல்லையா, ஜீவன் முக்திஹின்னு. ஜீவனம்ங்கிறதே வந்து இந்த இந்திரியம், தேகம், கர்மா, வாசனா, பிராணன் எல்லாம் இருக்கிறதுன்னு அர்த்தம். முக்திங்கிறது வந்து இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். ஜீவன் முக்திஹி அப்படின்னு சொன்னா இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஒட்டல, இது வந்து விருத்தமா இருக்கு. அதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நல்ல திருடன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதனால ஒருத்தன் இருக்கான், ஜீவனத்துல இருக்கான், ஜீவிச்சின்னு இருக்கான் அப்படிங்கிறப்போ அவனுக்கு எப்படி முக்தி வரும் அப்படின்னு கேள்வி. இப்ப இதுவும் பார்த்தா, தாத்துவும் பார்த்தா ஜீவ பிராணதாரணேன்னு தாத்து. அதாவது ஜீவதி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பிராணன் இருக்குன்னு அர்த்தம். இது உபனிஷத்தோட ஒரு அடிக்கடி ஃபேமஸ் வாக்கு, யாவத் யஸ்மின் ஷரீரே பிராணோ வசதி தாவத் ஆயுஹு அப்படின்னு. அதாவது எவ்வளவு நாள் ஒருத்தனுக்கு சரீரத்துல வந்து பிராணன் இருக்கோ அவ்வளவு நாள் ஆயுசு அப்படின்னு சொல்றது இது. அப்போ ஜீவனம் அப்படிங்கிறது வந்து பிராணன் இருக்க வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். முக்திங்கிறது அது போகணும் இல்லையா. இப்ப ஜீவன் முக்திஹி அப்படின்னு சொன்னா இது ரெண்டுமே விருத்தமா இருக்கு. ஆபஸ்தம்பாதயச்ச ஸ்ருதி கதிபிரிமாம் யுக்திபிஷ்ச வ்யதாசுஹு. சோ இங்க வந்து ஆபஸ்தம்பர் வந்து ஸ்ருதி அனுசரிச்சு சொல்லியிருக்கார். இது வந்து சமன்வயாதிகரண பாஷ்யத்துல இருக்கிற விஷயம். அதாவது பிரம்மத்தை ஒருத்தன் தெரிஞ்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து மோட்சம் வருது. அது வந்து அவனுக்கு வந்து இந்த சம்சாரத்திலேயே வந்துடும் அப்படின்னா அவனுக்கு வந்து எந்த துக்கமும் இருக்கக்கூடாது. ஆனா அப்படி இல்ல ஆக்சுவலா. அதாவது இந்த ஞானம் வருது அப்படிங்கிறப்போ அவனுக்கு மோட்சம் வருது அப்படின்னா, அதாவது இங்கேயே மோட்சம் வருது அப்படின்னா அவனுக்கு அதுக்கப்புறம் எந்த துக்கமும் இருக்கக்கூடாது. புத்தேஹே, நான் இந்த வாக்கியம் படிக்கிறேன் ஆனா அதுல மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு தெரியாது எனக்கு, ஸோ ரெஃபரன்ஸ்க்கு தான். புத்தேஹே க்ஷேம பிராபணம் தத் சாஸ்திரைஹி விப்ரதிஷித்தம் புத்தேஹே சேத் க்ஷேம பிராபணம் இஹைவ துக்கம் ந உபலபேத. அதாவது அவனுக்கு ஞானம் வந்து மோட்சம் வந்துடுறது இங்கேயே அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து துக்கம்ங்கிறது வந்து இருக்கக்கூடாது. ஜீவன் முக்தாதி சப்தஹ க்வசித் உபசரிதஸ் சமாவஸ்த யைவ. அதான் இந்த ஜீவன் முக்தின்னு ஒரு சப்தம் இருக்கே அப்படின்னா இப்படி ஒரு சப்தம் இருக்குதான். ஜீவன் முக்தி அப்படிங்கிற சப்தம் வந்து ஸ்ருதியில இருக்கு, புராணத்துல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு.
இந்த சப்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு சப்தம் இருக்குதான். அதே மாதிரி இந்த மாதிரி வாக்கியங்களும் இருக்குதான். தமேவம் வித்வான் அமிர்தம் இக பவதின்னு சொன்னேன் இல்லையா, அத்திர பிரம்ம சமஷ்ணுதே, இங்கேயே பிரம்மத்தை அனுபவிக்கிறான் இப்படிங்கிற மாதிரி வாக்கியங்களும் இருக்குதான், ஸ்ருதியில இருக்கு. அதே மாதிரி புராணாதிகள்லயும் ஜீவன் முக்திங்கிற இதெல்லாம் சப்தங்கள்லாம் இருக்குதான். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் வந்து ஒரு உபச்சாரம் தான். உபச்சாரம்னா ஒரு கவுனமான ஒரு பிரயோகம் தான், முக்கிய அர்த்தத்தை சொல்றது கிடையாது. அதாவது அவனுக்கு இங்க பண்ற இந்த கைங்கரியத்திலேயே வந்து இந்த லோகத்திலேயே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது, அததான் முக்தி அப்படின்னு சொல்ற இதுலதான் இத சொல்லணும். இந்த உபாசகன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த உபாசனம் பண்றதுனால அவனுக்கு வந்து அந்த உபாசனமே வந்து மேல மேல அடுத்தடுத்த நிலைக்கு போய் அந்த தர்ஷன சமானாகாரத்துவம் வருது அப்படின்னா, அவன் பிரம்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னா அது மோட்சத்துக்கு இணையான ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஜீவன் முக்திய சொல்லியிருக்க அப்படின்னு எடுத்துக்கணும். मुक्तिः प्राणाक्षदेहादिभिरुपदिभिरत्यन्तविश्लेषरूपा जीवद्भावोऽपि तैः सङ्गम इति विहते जीवतः सा कथं स्यात् आपस्तम्बाधयश्च श्रुतिगतिभिरिमां युक्तिभिश्च व्यदासुः जीवन्मुक्तादिशब्दः क्वचिदुपचरितस्तत्समावस्थयैव। அடுத்தது 74வது ஸ்லோகம். चन्द्रैकत्वादिबुद्ध्या न हि विलयमियात् चक्षुरर्थादिदोषः स्याद्भादेऽपि द्विचन्द्रप्रभृतिषु हि ततो भ्रान्तिमात्रानुवृत्तिः विस्त्रम्भाभावतः स्यात् फलमपि न तु ते जागटीति द्वयं तत् ब्रह्मण्याशेषभादाद् अनति फलतया बाध्यतो बाधकस्य। இது வந்து அத்வைத இதுதான், பாதிதானுவிருத்தி அப்படின்னு சொல்லுவா, அத பத்தின ஸ்லோகம். चन्द्रैकत्वादिबुद्ध्या न हि विलयमियात् चक्षुरर्थादिदोषः। பாதித அனுவிருத்தி, பாதிதானுவிருத்தி அப்படின்னு சொல்லுவா. அது என்னன்னு சொல்றேன். அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து பாதிதம் வந்துடுது அப்படின்னாலும், பாதகம் வந்துடுது அப்படின்னாலும் அது முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கும் அப்படிங்கறதுதான் சிம்பிளா சொல்லணும்னா பாதித அனுவிருத்தி. 2 பதம் இருக்கு இல்லையா, பாதித அனுவிருத்தி. பாதிதம் அதோட ஒரு சப்ளேட் ஆயிடுத்து, அதுக்கு ஒரு பாதகம் வந்துட்டனாலும் அதுக்கப்புறம் ஒரு அனுவிருத்தி இருக்கு அப்படின்றதுதான். இப்ப பாதிக்கப்பட்டாலும் ஒன்னும் குறவில்லைன்றாடா. இல்ல பாதிக்கப்பட்ட அப்புறமும் அந்த இப்ப வந்து ஒருத்தனுக்கு கண்ணுல வந்து இருக்கு அப்படின்னா பாக்குறப்ப 1 வந்து 11 தெரியறது. இன்னொரு சாஸ்திரத்துல இது சொல்ற எக்ஸாம்பிள் வந்து அங்குல்ய வஷ்டா, அதாவது ஒரு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் எங்க வச்சுட்டு பார்த்தா, சந்திரனை பார்த்தா வந்து ஒரு சந்திரன் வந்து 2 சந்திரனா தெரிவான் அப்படின்னு சொல்லிட்டு, த்விச்சந்திரனா தெரிவான் அப்படின்னு. சோ இது எதுக்கு அப்படின்னா இந்த தத்துவ ஞானம் வருது. இந்த தத்துவ ஞானம் வந்த அப்புறம்
இந்த ஜீவன் வந்து ஜீவன் முக்தன் ஆயிட்டான் இல்லையா, ஜீவன் முக்தன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த மாதிரி பிரம்மம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சோ அத்வைதிகள் அதுக்கு என்ன சொல்றான்னா அது வந்து பாதிதானுவிருத்தி அப்படின்னு சொல்றா. அதாவது அந்த பாதகம் வந்துடுது அப்படின்னாலும் அதுக்கப்புறமும் அது வந்து கண்டினியூ ஆகிறது. எப்படி இந்த சக்கரம் சொல்லிட்டு விட்டா அது வந்து அந்த குச்சி எடுத்த அப்புறமும் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆகி சுத்தின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி. சோ நம்ம எப்படி சொல்லுவோம் இத அப்படின்னா, இப்ப இந்த சந்திரன் வந்து ரெண்டா தெரியறது, கையை இப்படி வச்சு பார்த்தா ரெண்டா தெரியறதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு வந்து ஞானம் வந்துடுறது. இப்ப இந்த கையை எடுத்துட்டு நம்ம பாக்குறோம் ஒரு சந்திரன் தான் அப்படின்னு ஞானம் வந்துடுறது அப்படின்னா, இந்த ஞானம் வந்த அப்புறமும் நம்ம திருப்பி கையை வச்சு பார்த்தா ரெண்டு சந்திரன் தானே தெரியணும், ரெண்டு சந்திரன் தான் தெரியும். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கண்ணுல இருக்கிற தோஷத்தினால அப்படி தெரியறது, இல்ல அந்த சந்திரன் வந்து தூரமா இருக்கு அதனால அப்படி தெரியறது. சோ அந்த தோஷத்தினால அந்த மாதிரி தெரியறது. ஒண்ணு கண்ணுல இருக்கிற தோஷம், இல்லைன்னா தூரத்துவ தோஷம். அது அந்த மூணோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதனால அந்த மாதிரி தெரியறது. இப்ப இங்க வந்து தத்துவ ஞானம் வந்துடுது. இந்த தத்துவ ஞானத்தினால அவித்ய போயிடுது அப்படின்னா தோஷம் எங்க இருக்கு, பாதிதானுவிருத்திய சொல்றதுக்கு தோஷம் எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. இப்ப என்னன்னா இப்ப அந்த சந்திரன் இருக்கு, அந்த சந்திரன் ஒரு சந்திரன் தான் இருக்கு, அந்த ஒரு சந்திரன் தான் இருக்கு. நம்ம இப்படி கை வச்சு பாக்குறப்போ ரெண்டு சந்திரனா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம கையை எடுத்துட்டு கிளியரா பார்த்தோம் ஒரு சந்திரன் தான் இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம். இப்ப திருப்பியும் வச்சு பார்த்தாலும் ரெண்டு தான் தெரியறதே அப்படின்னா அது ஏன் அப்படி தெரியறது அப்படின்னா நம்ம கண்ணுல தோஷம் இருக்கு, இல்ல அந்த சந்திரன் தூரமா இருக்கு அதனால வந்து அப்படி தெரியறது. அதே மாதிரிதான் கேட்ராக்ட் இல்ல இதுல தோஷம் இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியறது. நம்ம பட்சத்துல வந்து இந்த சமாதானம் சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒரு தோஷத்தினால நம்ம சொல்றோம். இந்த அதான் அனுவிருத்தி இருக்கு. அப்படி அனுவிருத்தினா கண்டினியூவேஷன். இந்த தப்பான ஒரு இது வந்து கண்டினியூ ஆகிறது இல்ல, அதுக்கு வந்து நம்ம வந்து தோஷத்தினால இருக்குன்னு சொல்றோம். இப்ப அவன் என்ன சொல்றா அப்படின்னா இந்த தத்துவ ஞானம் வந்தது, அவன் ஜீவன் முக்தனா ஆயிட்டான், அவனுக்கு அவித்யா போயிடுது, இது எல்லாமே நடந்துட்டு அப்போ எங்கேருந்து வந்து தோஷம் வர்றது, பாதிதானுவிருத்தி வர்றதுக்கு அப்படின்னு கேள்வி. स्यात् भादेपि द्विचन्द्र प्रभृतिषु हि ततो भ्रान्ति मात्रानुवृत्तिः. சோ இப்ப வந்து கயர் இருக்கு, அந்த கயரை வந்து பாம்புன்னு ஒருத்தன் நினைச்சுக்கிறான். சோ இது வந்து அவன் கண்ணுல இருக்கிற தோஷத்தினால நினைச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க, இல்ல ஞானத்துல இருக்கிறது. சோ இப்ப இந்த கயரை பாம்புன்னு ஒருத்தன் நினைச்சுக்கிறான். இப்ப இன்னொருத்தன் வந்து இவன் கிட்ட சொல்றான் இது வந்து பாம்பு இல்லப்பா இது கயறு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தன் சொன்ன அப்புறமும் இவன் நினைச்சுக்கிறான் இல்ல இல்ல இது வந்து பாம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க என்னன்னா சாதிருஷ்ய தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. சாதிருஷ்ய தோஷம்னா அந்த கயரோட அந்த நெளிவுகள் பார்த்தா அது பாம்பு மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு சிமிலாரிட்டி வச்சு. சோ இந்த தோஷத்தினால அனுவிருத்தி இருக்கு. அனுவிருத்தினா அந்த பிரம்மத்தோட ஒரு பிரம்மம் கண்டினியூ ஆகிறது, இல்ல இது பாம்புதான் நான் திருப்பி நினைச்சுக்கிறது. विस्त्रम्भा भावतः स्यात् फलमपि न तु ते जागटीति द्वयं तत्. விஸ்திரம்பானா ஒரு விசுவாசம், அவனுக்கு வந்து நம்பிக்கை போயிடுறது. அதாவது முதல்ல பாக்குறான், இந்த அந்த இந்த 3 எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. முதல்ல பாக்குறான், இப்படி கை வச்சு பாக்க ரெண்டு சந்திரன் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒழுங்கா பாக்குறான், ஒரு சந்திரன் தெரியறது.
அப்ப அந்த ஒரு சந்திரன் தெரியறப்போ அவனுக்கு வந்து அந்த அந்த ஒரு நம்பிக்கை போயிடுறது. அதாவது அந்த 2 சந்திரன் அப்படிங்கிற ஒரு இது வந்து போயிடுறது. அப்ப அவன் என்ன நினைச்சுக்கிறான், ஓ நமக்கு இப்ப ஒழுங்கா பாக்குறப்போ ஒரு சந்திரன் தெரியறப்போ, ஓ நம்ம 2 சந்திரன் அப்படின்னு நினைச்சது வந்து தப்பு அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? இப்ப இது வந்து நம்ம சொல்ற மாதிரி. இப்ப அத்வைத பட்சத்துல வந்து இந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா இந்த அவித்யை போன அப்புறமும் இந்த பிரமம் வந்து கண்டினியூ ஆகுது. இந்த பிரமம்ங்கிறது எப்ப கண்டினியூ ஆகும்? ஏதோ ஒரு தோஷம் இருந்தாதான் கண்டினியூ ஆகும். இப்ப என் கண்ணுல எந்த தோஷமுமே இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி தெரியக்கூடாது இல்லையா? 1 1ஆதான் தெரியணும், 2 2ஆதான் தெரியணும் இல்லையா? சோ இப்ப ஒரு சந்திரன் இருந்து என் கண்ணுல தோஷம் இருக்கு அப்படின்னா அப்ப எனக்கு தப்பா தெரியலாம். அது மங்களா தெரியலாம், இல்ல 2ஆ தெரியலாம், எப்படி வேணா தெரியலாம். என் கண்ணுல தோஷம் இருக்கணும் ஒண்ணு, இல்ல அது வந்து தூரமா இருக்கு, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அதனால வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு பிரமம் வரலாம். சோ இந்த ரெண்டுமே வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த ரெண்டும் இல்லாம பிரம்மம் கண்டினியூ ஆகுறது அப்படின்னு சொல்றது வந்து, பிரம்மம் கண்டினியூ ஆகுறதுங்கிறது இங்க என்ன அர்த்தம்? இந்த சம்சாரம் கண்டினியூ ஆகுது. அதான் இப்ப இந்த ஜீவன் முக்தின்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஜீவன் முக்தாலுக்கும் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சம்சாரத்துலதானே இருக்கா இல்ல, மத்தவா மாதிரி எல்லா காரியங்களையும் பண்ணிண்டு அப்படின்னா அது வந்து இந்த சக்கரத்தை சுழட்டி விட்டா எப்படி இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தின்னு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இது சம்சாரம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அதான் அந்த பாதித அனுவிருத்தி ஆகிறது, அந்த பாதிதம் அப்படிங்கிறது அவளோட இது. ब्रह्माण्यशेष बाधाद अनति बलतया बाध्यतो बाधकस्य. அதாவது இப்ப அவளோட பட்சத்துல இந்த பிரம்மம் தவிர்த்து எல்லாமே வந்து மித்தியாதான் இல்லையா? எல்லாமே கால்பனிகம் தான், கல்பனையினால சொல்றதுதான். இந்த பிரம்மம் தவிர்த்து மிச்சம் எல்லாமே. இந்த தத்துவ ஞானம் வரப்போ என்ன ஆகும்? எல்லாமே போயிடும், பிரம்மம் தவிர்த்து எல்லாமே போயிடும் இல்லையா? சோ இந்த பிரம்மத்தோட அந்த ஞானம் வந்து இந்த ஜகத்தை வந்து பாதிச்சிடணும். இந்த ஜகத் வந்து கால்பனிகம் தான், மித்யா இல்லையா? சோ அத பாதிச்சிடணும். சோ எல்லாமே மறைஞ்சு போயிடணும். அதாவது அழிஞ்சு போயிடணும்னு கிடையாது, ஏன்னா அது இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு வஸ்து இருந்தாதான் அது அழியணும்னு. இப்ப இங்க இதுல வந்து இப்ப வஸ்து இருக்குன்னு இல்ல, வஸ்துவே கிடையாது ஆக்சுவலா. ஆனா இருக்க மாதிரி இருக்கு. இந்த இருக்க மாதிரி இருக்கிறது வந்து போயிடுறது. அதான் இருக்க மாதிரி இருக்கிறது ஏன் அப்படின்னா அவித்யினால. இந்த அதனால வந்து இந்த அவித்யினால இருக்கிற இதுவும் போயிடுறது, அந்த மூல அவித்யையும் போயிடுறது. சோ இப்ப என்னன்னா இந்த ஜகத் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப எப்படி இந்த தத்துவ ஞானத்தினால இந்த ஜகத் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த பிரம்ம ஞானம் இருக்கு இல்லையா, அதான் அந்த பாதகம், அதுக்கு வந்து அவ்வளவு சக்தி இல்லை. ஏன்னா அவித்யையே போயிடுது. அவித்யையே போன அப்புறம் வந்து இந்த தத்துவ ஞானத்துக்கு வந்து என்ன பலம் இருக்கு அப்படின்னு கேக்குறேன். அதான் இந்த பிரம்ம வத்திரிக்தமா இருக்கிறது எல்லாமே வந்து மித்யா, கால்பனிகம். இந்த கல்பனை எல்லாமே அவித்யினால. சோ இது எல்லாமே தத்துவ ஞானம் வரப்போ போயிடுறது அப்படிங்கிற பட்சத்துல இந்த அவித்யைங்கிறது வந்து எப்படி கண்டினியூ ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல அப்படின்னு கேள்வி. இப்ப
இப்ப அதுக்கு என்ன இதுனா சமாதானம் அப்படின்னா இந்த தத்துவ ஞானம் வந்ததுதான், எல்லாமே போயிடுத்துதான். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த கொஞ்ச நேரம் அந்த பேத வாசனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது இல்லையா? சோ இந்த தத்துவ ஞானம் வந்து துர்பலமா இருக்கு. துர்பலமா இருக்குன்னா இதோட சக்தி வந்து குறைச்சலா இருக்கு. ஏன் அப்படின்னா இது இப்பதான் வந்திருக்கு இந்த தத்துவ ஞானம். அதே இந்த பேத வாசனைங்கிறது வந்து அனாதியா இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு. சோ அது வந்து உடனே சட்டுன்னு இந்த பேத பிரம்மத்தை வந்து போக்கிடல. அதனால இது வந்து அந்த பிரம்மம் வந்து அனுவிருத்தி வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட இது. அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம். சோ என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்ப எல்லாமே போயிடுறது, இந்த தத்துவ ஞானம் எல்லாமே போயிடுறது, அவித்யையும் சேர்த்து எல்லாமே போயிடுறது, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த பிரம்மத்துக்கு வந்து எப்படி அனுவிருத்திய சொல்றது? சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த தத்துவ ஞானத்தினால இன்னொரு விதமா சொல்லணும்னா, இப்ப இந்த தத்துவ ஞானத்தினால எல்லா பிரம்மமும் போயிடுத்து அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பேத வாசனை வந்து கண்டினியூ ஆறுது. அதுக்கு வந்து பலம் அதிகம்னு சொல்றோம். ஏன்னா அது வந்து அனாதியா இருக்கு. இந்த தத்துவ ஞானம்ங்கிறது இன்னைக்கு வந்ததுதான் அப்படின்னு சொல்றோம். சோ அதனால என்னன்னா, இந்த அத்வைதிகள் சொல்ற மாதிரி ஒரு ஜீவன் முக்திய வந்து ஒத்துக்க முடியாது. இந்த லோகத்திலேயே வந்து அந்த ஜீவன் வந்து முக்தனா ஆயிடுறான், ஆனா அவனும் மத்தவா மாதிரி இருந்துட்டு இருக்கான், ஏன்னா இது பாதிதானுவிருத்தி மாதிரி அப்படின்னு. चन्द्रैकत्वादि बुद्ध्या न हि विलयमिया चक्षुरर्थादिदोषः स्याद्भादेऽपि द्विचन्द्रप्रभृतिषु हि ततो भ्रान्तिमात्रानुवृत्तिः विस्त्रम्भाभावतः स्यात् फलमपि न तु ते जागटीति द्वयं तत् ब्रह्माण्याशेषभादाद् अनति भलतया बाध्यतो बाधकस्य. கடைசி ஸ்லோகம் வந்து நாளைக்கு பார்க்கலாமா? कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।